அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் ஆஷியா. அருமையின் காட்சிகள். வசனங்கள் 1 தொடக்கம் 16. சூரா மறுமையின் காட்சிகளிலிருந்து தொடங்குகிறது. மஹ்ஷர் வெளி, நரகம், சொர்க்கம் என படிப்படியாக காட்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று நகர்ந்து செல்கின்றன. நரக காட்சியை மிகவும் சுருக்கமாக விவரித்து சுவர்க்கத்தின் காட்சியை ஓரளவு விளக்கமாக சூரா இங்கே தருகிறது. சுவர்க்கத்தின் இயற்கை காட்சிகளை விட இவ்வசனங்களில் செயற்கை காட்சிகளே வர்ணிக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கத்தக்கதாகும். இனி இப்பகுதியின் வசனங்களை விளக்கமாக நோக்குவோம். ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஆஷியா. தன் பயங்கரத்தால் அனைத்தையும் மூடிக்கொள்ளும் அந்நிகழ்வின் செய்தி உமக்கு வந்ததா? அனைவரையும் சூழ்ந்து மூடிக்கொள்ளும் அந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமான நிகழ்வு, ஒரு பயங்கர நிகழ்வு. அந்த செய்தி யாரை எட்டாதிருக்க முடியும்? எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய அதி முக்கிய செய்தி அது. இந்த கருத்து பின்னணியில் ஆச்சரியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் கேள்வியோடு சூரா ஆரம்பிக்கிறது. நிகழ்ச்சி மிக பாரியது. அது எல்லோரையும் சூழ்ந்து மூடிக்கொள்ளும். அதன் தாக்கத்திலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. தன்னுள்ளே எல்லோரையும் அடக்கி கொண்டு பயமுறுத்தும் அந்நிகழ்ச்சி உலகில் தோன்றிய அனைத்து பயங்கர நிகழ்வுகளையும் விட பெரியது, வித்தியாசமானது. இவ்வாறு நிகழ்ச்சி என்னவென்று குறிப்பாக சொல்லாது வர்ணனை சொல் ஒன்றை மட்டுமே வைத்து மறுமை நிகழ்ச்சியை விளக்குகிறது இவ்வசனம். இது அல் குர்ஆன் பல இடங்களில் கையாளும் உத்தியாகும். சூரா அபசவில் வரும் சாக்கா, காது செய்படச் செய்யும் பயங்கர சப்தம் என்ற சொல்லும், சூரா அல் நாசிஆத்தில் வரும் தாம்மா, அனைத்து பயங்கரங்களையும் மிகைத்துவிடும் மிக பிரமாண்டமான பயங்கர நிகழ்வு என்ற சொல்லும் இதற்கு உதாரணங்களாகும். இத்தகைய பயங்கர நிகழ்வு மனிதனில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி இந்த சூரா விவரிக்கிறது. உஜூஹுய் யௌமஇதின் ஹாஷிஆ ஆமிலத்துன் நாசிபா. அந்நாளில் சில முகங்கள் கீழ் நோக்கி தாழ்ந்திருக்கும், உழைத்து களைத்து போயிருக்கும். இங்கு வர்ணிக்கப்படுவது மனிதனின் 2 நிலைகளே யாகும். அந்நாளில் மனிதன் இழிவுபட்டு அவமானத்தால் தலை தாழ்த்தி நிற்பான். இவ்வுலகில் இறை நிராகரிப்பிலிருந்து பாவச் செயல்களிலும் மூழ்கி வாழ்ந்த அவன் மறுமை உலகில் செல்வமின்றி, செல்வாக்கின்றி, உதவி செய்ய ஆட்களுமின்றி தனிப்பட்டு தனக்கு முன்னால் தோன்றும் தண்டனையின் முன்னால் எதுவும் செய்ய முடியாது இழிவுபட்டு நிற்பான். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை உழைத்து களைத்து போயிருக்கும் என வர்ணிக்கப்படுகிறது. இதனை 2 வகையில் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, மறுமையில் இழிவுபட்டு நிற்கும் அம்மனிதர்கள் மஹ்ஷர் வெளியில் ஓடி திரிந்து அலைந்து களைத்து துவண்டு போய் காணப்படுவார்கள். 2, மறுமையில் இழிவுற்று நிற்கும் அம்மனிதர்கள் உலகில் உழைத்து களைத்து போய் மறுமைக்கு வந்து சேர்வார்கள். ஆனால் அந்த உழைப்பு உலகத்திற்காக, உலகின் தேவைகள், ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கானதாக மட்டுமே அமைந்திருக்கும். சில மனிதர்கள் தனது உலகம், தனது குடும்பம், அதன் உயர்ந்த வாழ்வு என்றே இலக்குகளை வைத்து கொண்டு உலகில் உழைத்து களைத்து போவார்கள். மறுமைக்கென்று அவர்கள் எதனையும் தேடியிருக்க மாட்டார்கள், அதற்காக உழைத்திருக்க மாட்டார்கள். இத்தகைய மனிதனின் வாழ்வு நரகில் கழியும் என்கின்றன அடுத்த வசனங்கள். தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரிய லா யுஸ்மினு வலா யஅ்னி மின் ஜூ. வெப்பம் நிறைந்த நரகில் அவை எரியும். அதி உயர் வெப்பநிலை கொண்ட நீரூற்றிலிருந்து அவற்றிற்கு புகட்டப்படும். நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரங்கள் தவிர அவர்களுக்கு உணவாக வேறு எதுவும் இருக்காது. அது ஊட்டத்தையும் கொடுக்காது, பசியையும் தீர்க்காது. மஹ்ஷர் வெளியின் அலைக்கழிப்பால் உழைத்து களைத்து துவண்டு போய் நிற்பார்கள் அந்த மனிதர்கள். அத்தோடு தண்டனைக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். தண்டனையின் தோற்றத்தை மனித கற்பனைக்கு ஓரளவு எட்ட வைக்கும் வகையில் இவ்வசனங்கள் வர்ணிக்கின்றன. முதலாவது, அது ஒரு வெப்ப உலகு.
கடும் சூடு நிறைந்த நெருப்பு. அதில் புகுந்து எரியும் கடும் வேதனை அங்கே கிட்டும். வெப்பமும் நெருப்பும் தாகத்தை கொடுக்கும். தாகம் தீர்க்க அங்கே குளிர்ந்த நீர் இருக்காது. அதி உயர் வெப்பநிலையில் கொதிக்கும் நீரே அங்கு புகட்டப்படும். உணவு என்றொன்று அங்கு கிடையாது. கிடைக்கும் உணவு முத்தாவரம், அதுவும் நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம். அதனையே அவர்கள் புசிக்க வேண்டி வரும். பசியை போக்குவதற்கும் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சக்தியை பெறவுமே நாம் உணவு உண்கிறோம். அவ்விரண்டு காரியங்களும் அங்கு சாத்தியப்படாது. ஆம், அங்கு கொடுக்கப்பட்டது உணவல்ல, அது ஒரு பயங்கர தண்டனை. இங்கு அல் குர்ஆன் தண்டனையின் பாரதூரத்தை வர்ணித்து அதற்காகவே நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம், அதி உயர் வெப்பநிலை கொண்ட கொதிக்கும் நீர், கடும் சூடு நிறைந்த நெருப்பு என்றெல்லாம் வர்ணித்தது. அல் குர்ஆன் லரி நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம் என பாவித்தது. அது பாலைவனத்தில் பசுமையாக இருக்கும் ஒட்டகம் உண்ணும் ஒரு முத்தாவரம். ஆனால் அது காய்ந்து போனால் நச்சுத்தாவரமாகிவிடும். ஒட்டகம் அப்போது அதனை நெருங்காது. இங்கே நாம் கவனித்து கொள்ள வேண்டியது, நரகத்தில் காணப்பட போவது அதே பாலைவன முத்தாவரம் அல்ல. அது ஒரு தண்டனைக்கான உருவகம் மட்டுமே. ஏனைய பிரயோகங்களும் இவ்வாறானவைதான். கொடியவர்கள் அனுபவிக்கப் போகும் நரகின் தண்டனையை இவ்வாறு சுருக்கமாக விவரித்த சூரா உலகில் நல்லோர்களாக வாழ்ந்தவர்களின் சுவர்க்க உலகை அடுத்து வர்ணிக்கிறது. வுஜூஹு யௌமஇதின் நாஇமா லிஸஅயிஹா ராதியா. வேறு சில முகங்கள் பசுமையாக இருக்கும், தம் முயற்சி குறித்து திருப்தியோடு இருக்கும். வேறு சில முகங்கள் அந்நாளில் பொலிவுற்றிருக்கும். சுவர்க்கத்தில் அனுபவிக்கும் சுகபோகங்களினால் பசுமையும் பிரகாசமும் பொலிவுமாக அன்று சில முகங்கள் காட்சியளிக்கும். அம்முகங்களில் ஓர் ஆழ்ந்த திருப்தியும் நிலவும். தமது முயற்சியின் நிறைவான பயனை கண்ட திருப்தி அது. தமது முயற்சியும் உழைப்பும் வீண் போகவில்லை, பரிபூரணமான பயனை அது தந்துள்ளது என்பதை நேரில் காண்பது போல் மன அமைதியையும் உள்ளத்திற்கு திருப்தியையும் தருவது வேறென்ன இருக்க முடியும்? உலகில் வாழும்போது நமது முயற்சிகளுக்கான பயன் சிலபோது கிடைப்பதில்லை, அல்லது அப்பயன் பூரணமாவதில்லை. அந்த சிக்கலான நிலையின் போதும் மறுமையை எதிர்பார்த்து தளராது அம்மனிதர்கள் உழைத்தார்கள். இதோ இப்போது அவர்கள் பயன் காண்கிறார்கள், திருப்தி உறுகிறார்கள். இந்த மன அமைதியும் உள்ள திருப்தியும் சுவர்க்கத்தின் ஓர் இன்பம். அடுத்த சூரா சுவர்க்க இன்பங்களை விவரிக்கிறது. ஃபி ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. உயர்ந்த சுவர்க்கங்களில் அவை இருக்கும். அங்கு அவை வீணான பேச்சுக்களை கேட்காது. அவர்கள் மிக உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ்வார்கள். எல்லா வகையிலும் தரத்தில் உயர்ந்த சுவர்க்கம் அது. அதன் பௌதிக தோற்றம், அதன் இன்பங்கள், அங்கு காணப்படும் இயற்கை காட்சிகள், வீடுகள், மாளிகைகள் அனைத்துமே மனிதன் என்றும் நினைத்து பார்க்காத அளவு தரத்தால் உயர்ந்தவை. தர உயர்வு வெறும் பௌதிக தோற்றத்தில் மட்டுமல்ல, மானசீக ரீதியாகவும் அந்த உலக உயர்ந்ததாகவே இருக்கும். அசத்திய வார்த்தைகளையோ வீண் பேச்சுக்களையோ யாரையும் துன்புறுத்தும் பிரயோகங்களையோ அங்கு கேட்க கிடைக்காது. உயர்ந்த மனிதர்கள் வாழும் உன்னத உலகு அது. இப்போது சூரா சொர்க்கத்தின் பௌதிக தோற்றத்தை வர்ணிக்கிறது. ஃபீஹா ஐனுன் ஜாரியா. அங்கு ஓடும் நீரூற்றுக்கள் உள்ளன. சுவர்க்கத்தை அல் குர்ஆன் இயற்கையின் அற்புத வசனமாக சோலையாகவே வர்ணிக்கிறது. ஒரு சோலையின் அழகு அதில் ஓடும் அருவிகளிலும் நீரூற்றுக்களிலும் பெரிதும் தங்கியிருக்கும். இங்கே அல் குர்ஆன் அந்த சுவர்க்க உலகில் நீரூற்றுகள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் என வர்ணிப்பதன் பொருள் இதுவேயாகும். அடுத்து சூரா சுவர்க்கவாசியில் வாழப்போகும் மாளிகைகளை வர்ணிக்கிறது. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மௌதூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபியு மப்சூஸா. உயர்ந்த கட்டில்கள் உள்ளன, தயார்படுத்தி வைக்கப்பட்ட கிண்ணங்கள் அங்கிருக்கும். அங்கு வரிசை வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகள் உள்ளன. அங்கு உயர்ந்த விரிப்புகள் பரவலாக விரிக்கப்பட்டிருக்கும்.
அல் குர்ஆனின் இந்த வசனங்களை நோக்கும்போது மாளிகை என்ற சொல்லை அவை நேரடியாக பிரயோகிக்காவிட்டாலும் மாளிகைகளையே அவை வர்ணிக்கின்றன என்பது தெளிவு. வளம் நிறைந்த அழகிய அச்சோலையினுள்ளே மாளிகைகளின் உள்ளே உயர்தர கட்டில்கள், சாய்ந்து உட்கார்ந்து கொள்ள தலையணைகள், மாளிகையில் தரை முழுதும் மென்மையும் நுண்ணிய வேலைப்பாடுகளும் கொண்ட விரிப்புகள், உபசரிக்கவென எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள பானங்கள் என்றிவ்வாறு சுகபோகங்களுக்கென்றே அந்த சுவர்க்க உலகம் தயார்பட்டிருக்கும். இப்படி நிம்மதியும் அமைதியும் நிறைந்த சுவர்க்க உலகின் அழகிய சோலையில் சகல சுகபோக வசதிகளும் கொண்ட உன்னதமான மாளிகைகளில் அந்த மனிதர்கள் சுகித்திருப்பார்கள் என வர்ணிக்கின்றன இவ்வசனங்கள். இங்கு ஒரு குர்ஆனிய சொல்லை விளக்குவது அவசியம் என நினைக்கிறேன். விரிப்புகள் என்ற மொழிபெயர்ப்புக்கான அல் குர்ஆனிய சொல் ஜராபியு என்பதாகும். இதன் ஒருமை சொல் ஜர்பியா என்பதாகும். இச்சொல்லின் மூலம் அத்தர்பியா ஆகும். இது அத்ரிபைஜான் நாட்டை குறிக்கிறது. அந்நாட்டின் கம்பளி மென்மையானது. விரிப்புகள் மிக நுண்மையாக செய்வதில் அக்கால பிரிவில் பிரபல்யமான நாடு அது. இக்கருத்து பின்னணியிலேயே விரிப்புகள் பற்றி விளக்கத்தை தந்தோம். இங்கு தரப்பட்ட சுவர்க்க வர்ணனைகள் சுவர்க்கத்தை மனித வார்த்தையில் ஓரளவு விளக்கியதாகும். ஆனால் சுவர்க்கத்தின் உண்மை நிலை வார்த்தைகளில் வர்ணனை ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என்பது தெளிவு. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.